ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு டீ போடுற டைமுக்குள்ளே இது ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே நான் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா உதிரியாக வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் அதில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் கடலை மாவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி இருக்கணும். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு இருக்கணும். இப்போ நான் ஒரு வானலில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத இதோட சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நம்ம போட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ அதை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.